ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம் காசு மேல காசு வந்த அட்டகாசம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம் காசு மேல காசு வந்த அட்டகாசம். உலகத்தில் இருக்கிற நம்ம ஜீ தமிழ் ரசிக பெருமக்களுக்காகவே இந்த 144 மார்க் கைலிகள் வழங்கும் அட்டகாச நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். வித்தியாசமா இன்னைக்கு நடக்க போற அட்டகாசம் நிகழ்ச்சிக்கு எல்லாரும் ஃபைட் மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக்கா அட்டகாசமா விளையாட போறாங்க. சோ லெட்ஸ் வெல்கம் தபசிராஜ், கணேஷ், மைக்கேல் ராஜ், மகேஷ். Let's welcome Ganesh. Let's welcome Michael Raj. Let's welcome Mahesh. வாட் ஏ என்ட்ரி. அதாவது எத்தனையோ படங்களுக்கு நீங்க ஃபைட் மாஸ்டர்ஸா நீங்க ஒர்க் பண்ணிருந்தாலும் எப்பவுமே உங்களை ரெகுலரா மக்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரியல் ஹீரோஸ், ரியல் ஃபைட் மாஸ்டர்ஸ். உங்களை பார்த்த அந்த சந்தோஷம் எவ்வளவு இருக்குன்னு ஒரு டெக்னீஷியன் ரொம்ப பெருமையா இருக்கு. அட்டகாசம் இந்த செட்ல உங்களை பார்க்கும் பொழுது வெல்கம் டு யூ ஆல். எல்லா கேம் ஷோஸ்ல காசு லாஸ்ட்ல வின் பண்ணலாம். ஆனா நம்ம ஷோல மட்டும்தான் முதல்லயே நம்ம காசு கொடுத்துறோம். அந்த கேஷ் வந்து ஈச் 5 lakhs. காசு காமாட்சி கெட் 20 lakhs கேஷ். மார்க் கைலிகள் வழங்கும் அட்டகாசம் நிகழ்ச்சியில 4 ரவுண்ட் இருக்கு, 4 சுற்று. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கட் பண்ணா, அதாவது தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவேன். அதிலிருந்து ஒரு 5 கேள்வி கேட்பேன். ஒவ்வொரு கேள்விக்கும் 20,000 பரிசு. 1 lakhக்கு விளையாட போறோம். தபசிராஜ் அவர்களுக்கு முதல்ல கதை சொல்ல போறேன். கதை சொல்றதுக்கு முன்னாடி மறக்க முடியாத காட்சி ஏதாவது உங்க வாழ்க்கையில, இது வந்து என்னுடைய லைஃப்ல மறக்க முடியாத ஒரு. நான் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன் ஃபைட் மாஸ்டர். என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் கலாபக்காதுல ஆர்யா சாரோட படம். வாவ். அந்த படத்துல ஒரு புர்ஜி மேல ஒரு ஃபைட் ஒன்று எடுத்தோம். அப்போ எங்களுக்கு என்னன்னா ஃபுல் மழை பெய்யுது, ரெயின் ஃபைட் இருக்கு. பட் படத்துல மழை இல்லை. ஒரு சின்ன எங்களுக்கு ஒரு சின்ன இதுதான் இருந்தது, அது தண்ணி வராம ஒரு இடம். ஸோ அதுக்குள்ளவே அதை ஒரு ஃபைட் ஒன்று பண்ணோம். ஆர்யா சார் வந்து எனக்கு அதுல நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. பட் ரைனா ஃபைட்லயே ஒரு ஃபைட் எடுத்திருப்போம். ஆனா படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது ரைனா ஃபைட்டாவே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு என்னால மறக்கவே முடியாது. முதல் ரவுண்ட்ல கதை கேட்க தயாரா நீங்க? கண்டிப்பா சார். ரெடி? ஓபன் பண்ணா. ஒரு கிராமத்துல வீரா, அண்ணன் சிங்கம், தம்பி சக்கரை, தங்கை வெண்ணிலா அவங்களோட சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஊர் மக்களுக்கு அவங்க தெய்வமா மதிக்கப்படுறாங்க அந்த ஊர்ல. ஆனா சட்டத்தோட பார்வையில அவங்க குற்றவாளியா இருக்காங்க. கட் பண்ணா. வீராவை பிடிப்பதற்காக தேவன் என்ற போலீஸ் அதிகாரி தலைமையில அதிரடி படை அந்த ஊருக்கு வருது. கூடவே தேவன் மனைவி ராகினி வருகிறார். ராவணன். ராவணன். இந்த படத்திலிருந்து 5 கேள்வி. ஒவ்வொரு கேள்விக்கும் 20,000. இந்த படத்தின் தேவன் மனைவியாக நடித்த நடிகை யார்? ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய், ரைட் ஆன்சர். படத்துல வீராவின் தங்கையாக நடித்த நடிகை யார்? பிரியாமணி. பிரியாமணி, ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, வீராவின் அண்ணனாக நடித்த நடிகர் யார்? பிரபு. பிரபு, ரைட் ஆன்சர்.
4வது கேள்வி, இந்த படத்தின் இசை அமைப்பாளர் யார்? ஏஆர் ரகுமான். ரைட் ஆன்சர். 5வது கேள்வி, இந்த படத்துல ராகினி கணவராக நடித்த நடிகர் யார்? ராகினி கணவராக நடித்த நடிகர். டைம் அப். ஓகே, அதாவது படத்துக்கு சம்பந்தப்பட்டு 4 கேள்வி டாட்டான பதில் சொல்லி 80,000 வின் பண்ணிருக்கீங்க தவஸ்ராஜ். அதாவது எங்களுக்கு 20,000 தந்த அந்த கேள்வி வந்து ராகினி கணவர் படத்துல யாருன்னு கேட்டேன். அது பிருத்விராஜ் அவர்கள். கலெக்ஷன் காமாட்சி collected 20,000 from தவஸ்ராஜ் account. So எங்களுக்கு 20,000 தந்த பிறகு தவஸ்ராஜ் அக்கவுண்ட்ல 4,80,000. கிரேட். அடுத்த ஸ்டோரி கணேஷ் அவர்களுக்காக. ரெடியா இருக்கீங்களா சார்? ரெடியா இருக்கேன். ஓபன் பண்ணா, தங்கச்சி கல்யாணத்துக்காக இன்ஜினியரான ஹீரோ தன்னுடைய சொந்த ஊருக்கு வராரு. தாய் மாமன் மகனுக்கு தன்னுடைய தங்கைக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. அந்த நேரத்துல அப்பாவோட வளர்ப்பு தம்பி என்ன சார் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்க? எத்தனை வாட்டி பாத்தீங்க படம்? நான் 10 வாட்டி பார்த்திருக்கேன். சோ 5 கேள்வி 1 லட்சத்துக்கு. இந்த படத்தின் இயக்குனர் யார்? கேஎஸ் ரவிக்குமார். ரைட் ஆன்சர், கேஎஸ் ரவிக்குமார். படத்துல வசுந்தராவாக நடித்த நடிகை யார்? டைம் அப். 3வது கேள்வி, படையப்பாவோட அப்பாவாக நடித்த நடிகர் யார்? சிவாஜி கணேசன். ஆஹா, சிவாஜி ஐயா, கிரேட். 4வது கேள்வி, படையப்பாவோட அம்மாவாக நடித்த நடிகை யார்? லக்ஷ்மி. ரைட் ஆன்சர். 5வது கேள்வி, படையப்பாவின் மகளாக நடித்த நடிகை யார்? நடிகை, ஒரு பெரிய நடிகை டாக்டர். டைம் அப். ஓகே, அதாவது வசுந்தராவாக நடித்த நடிகை சௌந்தர்யா அவர்கள். படையப்பாவின் மகளாக நடித்த நடிகை பிரீதா விஜயகுமார். சோ 5 கேள்வியில 3 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லி 60,000 வின் பண்ணிருக்கீங்க கணேஷ் அவர்கள். கலெக்ஷன் காமாட்சி டேக் 40,000 from கணேஷ் அக்கவுண்ட். $40,000 எங்களுக்கு தந்த பிறகு கணேஷ் அவர்களுடைய அக்கவுண்ட்ல 4,60,000. கிரேட். அடுத்ததாக மைக்கேல் ராஜ் அவர்கள். ரெடியா இருக்கீங்க இல்லையா? ஓபன் பண்ணா, மனநிலை சரியில்லாத ஹீரோ சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்றாரு. அங்கே தனக்கு சிகிச்சை செய்யும் லேடி டாக்டரை மயக்கி தன் வசப்படுத்தி கொலை செய்தார். தன்னை ஒருவன் ரேப் பண்ற மாதிரி கனவுல வந்த மைதிலி அந்த ஒருவனை தன் படிக்கிற கல்லூரியில் நேரடியாக பார்த்து பயப்படுறார். கட் பண்ணா, மதன் குமாரிடம் கல்லூரியில் மீட் பண்ணும்போது அவன் மீதுள்ள பயம் போய் மைதிலிக்கு காதல் ஏற்பட்டது. மன்மதன். ரைட் ஆன்சர். ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. பைக் மாஸ்டர் ஷார்ப்பா இல்லாம பார்த்தேன் சார். 5 கேள்விகள். முதல் கேள்வி, படத்துல மைதிலியாக நடித்த நடிகை யார்? ஜோதிகா. ஜோதிகா. ரைட் ஆன்சர். 2வது கேள்வி, இந்த படத்தின் இசை அமைப்பாளர் யார்? யுவன் சங்கர் ராஜா. ரைட் ஆன்சர். 3வது கேள்வி, இளம் டாக்டராக நடித்த நடிகை யார்? டைம் அப். கிரிக்கெட் ஆட்லாம் வருவாங்க, பேர் தெரியல. டைம் அப். 4வது கேள்வி, இந்த படத்தின் இயக்குனர் யார்? ஏஜே முருகன். ரைட் ஆன்சர். 5வது கேள்வி, இந்த படத்தின் கதாசிரியர் யார்? டைம் அப். 5வது கேள்விக்கு பதில் கதாசிரியர் சிம்பு அவர்கள். 3வது கேள்வி, இளம் டாக்டராக நடித்த நடிகை மந்திரா பேடி. கிரிக்கெட் ஆடல பாத்துருக்கேன். சோ அற்புதமாக 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு 60,000 வின் பண்ணிருக்கீங்க. கலெக்ஷன் காமாட்சி collect 40,000 from மைக்கேல். 40,000 எங்களுக்கு தந்த பிறகு மைக்கேல் ராஜ் அவர்களுடைய அக்கவுண்ட்ல 4,60,000. கிரேட். அடுத்த கதை மகேஷ் அவர்களுக்காக. ரெடியா இருக்கீங்களா சார்? ரெடி சார். ஓபன் பண்ணா, பிராமண குடும்பத்துல பிறந்த நேர்மையான ஒரு வக்கீல். அவனுக்கு தெரிஞ்சு
எங்க யாரு தவறு செஞ்சாலும் அவங்க மீது சட்டப்படி தண்டனை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். கட் பண்ணா அன்னியன் சார். சார் அன்னியன் சார். இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்க. 5 கேள்வி 1 லேக். முதல் கேள்வி, இந்த படத்துக்கு வசனம் எழுதியது யார்? சுஜாதா சார். சுஜாதா, ரைட் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, போலீஸ் அதிகாரி பிரபாகராக நடித்த நடிகர் யார்? பிரகாஷ் சார். சார் ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, அம்பி நண்பர் சாருவாக நடித்த நடிகர் யார்? விவேக் சார். நான்காவது கேள்வி, எந்த கதாபாத்திரத்துக்காக ஹீரோ குடிமை வைத்திருந்தார்? அம்பி. அம்பி. அஞ்சாவது கேள்வி, அம்பியின் அப்பாவாக நடித்த நடிகர் யார்? கிருஷ்ணமூர்த்தி சார். சாரி. டைம் அப். வெரி குட். இதாவது கொடுத்தீங்களே. ஐயோ ஐயோ, என்ன ஃபாஸ்ட் இது, ராக்கெட் ஃபாஸ்ட்ல சொல்லிட்டீங்க எல்லா பதில்கள். ஐந்தாவது கேள்வி வந்து அம்பியின் அப்பாவாக நடித்த நடிகர் மலையாளம் ஆர்டிஸ்ட் நெடுமுடி வேணு அவர்கள். அது அந்த கொஞ்ச நேரம் எங்களுக்கு டைம் கிடைச்சது, 20,000 கிடைச்சது. 4 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லி 80,000 வின் பண்ணிருக்கீங்க மகேஷ் அவர்களே. காமாட்சி கலெக்ட் 20,000 ஓன்லி. எங்க கலெக்ஷன் காமாட்சி 20,000 கலெக்ட் பண்ண பிறகு மகேஷ் அவர்களோட அக்கௌண்ட்ல 4,80,000. சார் எல்லாம் ஃபைட்லயே பிஸியா இருப்பீங்க, நிறைய காசு கொடுப்பீங்கன்னு முன்னாடி கொடுத்தா 20,000 40,000 கொடுக்குறீங்க. ஓகே, செகண்ட் ரவுண்ட் வந்து காசு மழை. அதாவது கண்ணாடி கூண்டுக்குள்ள தனித்தனியாக தான் போறீங்க. அதுல இருந்து ஒரு 3 கலர் பேப்பர்ஸ் இருக்கு. அதுல எல்லோ கலர் பேப்பர்ஸ் நிறைய பிடிச்சிங்கன்னா ஒவ்வொரு பேப்பருக்கு 1000 rupees. ரெட் கலர் பிடிச்சிங்கன்னா 500 ரூபாய் ஒவ்வொரு பேப்பர். கிரீன் கலர் பிடிச்சிங்கன்னா 100 ரூபாய். ஸோ முதலாக கண்ணாடி கூண்டுக்குள்ள தவசராஜ் அவர்கள், ப்ளீஸ் கம். தவசராஜ் அவர்களே, ரெடியா இருக்கீங்க இல்லையா? சரி சார். உங்க டைம் 1 minute. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Time up. சார், எத்தனையோ படங்கள்ல ஃபைட் மாஸ்டரா நீங்க வந்து அந்த சீரியஸ்னஸ் வேற. பட் இங்க வந்துட்டு ஒரு குழந்தையா நீங்க வந்து ஒரு என்ஜாய் பண்றது நாங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம். நாங்களே இல்ல ஒரு நிமிஷம் நாங்க எங்களை மறந்தவங்க. இல்ல விட்டா கிளாஸ் பிரேக் பண்றாரு, அதுதான் ரொம்ப ஜாலியா இருந்தது அதுக்குள்ள போய் அதை எடுக்கும்போது. இதுல எல்லோ மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. 17 எல்லோ கலர் பிடிச்சிருக்கீங்க, 17,000. 37 ரெட், 18,500. 41 கிரீன், 4,100. காசுமழை ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 39,600. Collection Kamachi take 60,400 from Tavasraj. 60,400 எங்களுக்கு தந்த பிறகு தவசராஜ் அக்கவுண்ட்ல 4,19,600. வெரி குட். கணேஷ் அவர்களே, ரெடியா இருக்கீங்க? ரெடியா இருக்கு. கண்ணாடி கூண்டுக்குள்ள கணேஷ் வாங்க, ப்ளீஸ் கம். தனக்கு
1 minute over time. Time starts now. Time up. Go check it out, check it out, check it out. Get up, now let's get it out. Show me chucking, no, cho. What a performance. Ganesh sir, super. அதாவது ஒரு பக்கம் நின்னாலே எல்லாம் பிடிக்கலாம், ஃபுல்லா சுத்தி ரவுண்ட் அடிச்சு வேற பிடிக்கிறீங்க. அதுல வந்து எல்லோ 16 பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க. 16,000 ரூபாய். 16,000. 532 16,000. 3700 3,700. பாசுமழையில நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 35,700. கலெக்ஷன் காமாட்சி get 64,300 from Ganesh account. So 64,300 எங்களுக்கு தந்த பிறகு கணேஷ் அவர்களுடைய அக்கவுண்ட்ல 3,95,700. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பர்சனலா. காரணம் என்னன்னா, நீங்க வந்து எவ்வளவு சீரியஸா இருப்பீங்கன்றது ஐ நோ. அந்த படத்துல ஒர்க்ல இங்க வந்து நீங்க என்ஜாய் பண்ணும்போது உங்க மனைவி பிள்ளைகள் என்ன ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நான் திங்க் பண்ணிட்டேன். அவங்க வர சொல்ல சொல்லியே தான் அனுப்பிச்சாங்க, இன்னைக்கு டான்ஸ் ஆடுங்க. என்னால் ஆட முடியாது, டான்ஸ் தெரிஞ்சாதான், என்ன தெரியாது ஆட முடியாது. கிரேட். அடுத்ததாக மைக்கேல் ராஜ் அவர்கள் கண்ணாடி கூண்டுக்குள்ள ப்ளீஸ் கம் சார். கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா உன்னோட விரல் பட்டு சின்ன யுத்தாக மாறுவான் தாத்தா. கரம்பு வடம்பு ரசிக்கும் எறும்பு ஐயோ பரபரப்பா மனசு தவிக்காதப்பா ஐயோ பரபரப்பா மனசு தவிக்காதப்பா. உனக்கு மட்டும் உயிர் இரண்டா உடம்ப கப்புரிய கரண்டா இது சரியா தப்பா மது போலமபா. ஐயோ பரபரப்பா. ஃபேண்டாஸ்டிக் டான்ஸோட ஆரம்பம் மைக்கேல் ராஜ் அவர்களே. டைம் 1 minute. ஓகே சார். Starts now. Time up. மைக்கேல் ராஜ் அவர்கள் என்ன ஃபைட் மாதிரியே டான்ஸும் பண்ணிட்டீங்க. என்ன செஞ்சீங்களோ, என்ன மாயம் செஞ்சீங்களோ. தவசிராஜ் அவர்களே, நீங்க போட்டி இழுக்க இந்த மாதிரி டான்ஸே பிடிக்காது, கிட்ட வராது, அப்படியே நிக்குது. இன்னும் கொஞ்சம் பண்றியா டான்ஸ் பயந்துட்டாங்க. காமாட்சி இப்படி மாறிட்டியே. தவசிராஜ் அவர்களே அங்கே இருங்க. சார் நான் ஆட போறது இல்ல சார், ஸ்ட்ரைட்டா அங்க போயிட போறேன். இப்போ என்ன ஆகுது, நீங்க வந்து ஆடியன்ஸ் ஆயிடுறீங்க அங்க வந்து. அவர் டான்ஸ் பிக்கப் பண்ணிடுறாரு. இப்படி படுனா இப்படி படுத்து இப்படி பாக்குது அந்த. ரொம்ப சந்தோஷங்க, நல்லா இருங்க. மைக்கேல் ராஜ் அவர்களே, அது என்ன ஒரு ஏதோ மந்திரம் சொன்ன மாதிரி இப்படி எழுதி இப்படி எல்லாம் வச்சு ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. 14 yellow பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க. 14,000. 26 ரெட் பேப்பர்ஸ் 13,000. Great. 39 green 3,900. காசுமழை ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் 30,900. கலெக்ஷன் காமாட்சி கெட் 69,100.
69,100 எங்களுக்கு தந்த பிறகு மைக்கேல் ராஜ் அவர்களுடைய அக்கவுண்ட்ல 3,90,900. அடுத்ததாக மகேஷ் அவர்களே, ப்ளீஸ் கம் டு கண்ணாடி கூண்டு. மகேஷ் அவர்களே, உங்களுக்கு 1 minute டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மகேஷ் சார், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. காரணம் என்னன்னா, நீங்க பேப்பர்ஸ் அடிக்கிறீங்க கம்போசிங் பண்ணா சார். என்ன பாவம் பண்ணிச்சு பேப்பர். இது எதுவுமே ஸ்லோ இல்ல. அது போனா என்ன பாஸ்ட்ல போகுதுன்னு கை இப்படி திரும்புறீங்க, எப்படி திரும்பி அப்படின்னா அக்கா ஏற்கவே காத்துக்கு ஓடுது பேப்பர்ஸ். சூப்பர், ஒரு புதுசா இருந்தது. அதுலயும் பிரில்லியண்டா என்ன பண்ணிருக்கீங்க, 11 yellow பேப்பர்ஸ் கவர் பண்ணிருக்கீங்க. 11,000. 23 red color paper, 11,500. 29 green paper, 2,900. So காசு மறையில மகேஷ் அவர்கள் வின் பண்ண கேஷ் வந்து 25,400. கலெக்ஷன் காமாட்சி get 74,600 from மகேஷ் account. காசு அவங்க வாங்கிட்டு போகும்போது ஒரு சின்ன கவலை, பரவாயில்ல. 74,600 எங்களுக்கு தந்த பிறகு மகேஷ் அவர்களுடைய அக்கௌண்ட்ல 4,05,400. குட். சோ அடுத்த ரவுண்டு வந்து 1 lakh விளையாட போறோம். அந்த ரவுண்டு பேர் வந்து மணி மணி மணி. அதாவது தனித்தனியா 5 கேள்விகள். ஸ்கிரீன்ல வந்து 20,000 டிஸ்பிளே ஆகும். அந்த 20,000 கவுண்ட் டவுன் ஆகும் பொழுதுதான் நான் கேள்வி கேட்பேன். அந்த கேள்வி டக்குன்னு பதில் சொன்னீங்கன்னா முழு காசு உங்களுக்கு. ஸோ நல்ல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் இதுல. ஓகே, 5 கேள்விகள். தவஸ்ராஜ் அவர்களே ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். முதல் கேள்வி, ஆசியாவிலே பெரிய விநாயகர் சிலை எங்குள்ளது? தமிழ்நாட்டில். ஏசியாவிலேயே பெரிய விநாயகர் சிலை கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர், ரைட் ஆன்சர். 9,400. சார், நிறைய அந்த பக்கம் ஷூட்டிங் எல்லாம் போயிருப்பீங்க இல்லையா? ஆமா சார். ஏசியாவிலேயே பிக்கெஸ்ட் விநாயகர் ஸ்டாச்சு அங்கதான் இருக்கு. அடுத்த கேள்வி, இந்தியா பசுமை புரட்சி தந்தை யார்? MS சுவாமிநாதன். MS சுவாமிநாதன், ரைட் ஆன்சர். 10,300. மூன்றாவது கேள்வி, ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டை எங்குள்ளது? க்ளூ வேணுமா? கண்டிப்பா சார். சவுத் இந்தியால ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலம். தமிழ்நாடு. தமிழ்நாடு, ரைட் ஆன்சர். 6,500. என்ன சார், என்னென்னமோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஐயோ அப்பாடா, கிரேட். நான்காவது கேள்வி, சிப்பிக்குள் முத்து வளர எத்தனை ஆண்டுகள் ஆகும்? சிப்பிக்குள் முத்து வளர எத்தனை ஆண்டுகள் ஆகும்? சிப்பிக்குள் முத்து படம் பார்த்திருக்கிறேன். ஆமா, அது வளர எத்தனை ஆண்டுகள்? நீங்க ஆரம்பிங்க, சுமாரா சொல்லுங்க. நான் ஒரு 100. இல்ல சார், ரொம்ப கம்மி. சீக்கிரம் சொல்லுங்க, மனதாரம் போயின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது வளரல இல்லையா, அதுக்காக 15 ஆண்டு ஆகும். 15 ஆண்டுகள். ஸோ இதுக்கு மட்டும் சைபர் வந்தது, அது தப்பே இல்லை. ஏன்னா முத்து வளர்றதா வேலை. பார்ப்போம். ஐந்தாவது கேள்வி, ஆந்திராவில் சாய்பாபா அவர்களுடைய ஆசிரமம் எங்குள்ளது? மெயின் ஆசிரமம் புட்டபர்த்தி. புட்டபர்த்தி, ரைட் ஆன்சர். 16,400. தவசராஜ் அவர்களே, மணி 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 ரவுண்ட்ல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கரெக்ட் டாட்டான்னு பதில் சொல்லிட்டு நீங்க வின் பண்ண கேஷ் 42,600. கலெக்ஷன் காமாட்சி get 57,400 from தவசராஜ் account.
காசு வாங்கும் போது மட்டும்தான் சிரிப்பாங்க அவங்க, பட் டான்ஸ்லயும் சிரிக்க வச்சுட்டீங்க நீங்க. கிரேட். ஸோ எங்களுக்கு 57,400 தந்த பிறகு தவசராஜ் அவர்களுடைய அக்கௌண்ட்ல 3,62,200. கிரேட். அடுத்ததாக கணேஷ் அவர்களுக்கு 5 கேள்வி 1 லேக் விளையாட போறோம். ரெடியா இருக்குங்களா? ரெடி சார். ஜெனரல் நாலேஜ் அதிகமா உங்களுக்கு? ரொம்ப மீடியம், ஓரளவுக்கு இருக்கு இல்லையா? ஓரளவுக்கு இருக்கு. ஈஸி. அதுக்கப்புறம் ஸ்கிரீனை பாருங்க. ஸ்கிரீன் பார்த்துட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. முதல் கேள்வி, ஆயுள் தண்டனை என்பது எத்தனை வருடம்? ஒரு கைதுக்கு ஆயுள் தண்டனை என்பது இந்தியன் லா படி எத்தனை வருடம்? 14 years. 14. 9,500. இரண்டாவது கேள்வி, உலகிலேயே மிக வேகமான விளையாட்டு எது? உலகிலேயே மிக வேகமான விளையாட்டு. ஐஸ் ஹாக்கி சார். ஐஸ் ஹாக்கி. ரைட் ஆன்சர். 11,300 வின் பண்ணிருக்கீங்க. அதாவது மிக வேகமான விளையாட்டு. மூன்றாவது கேள்வி, கணேஷ் அவர்களே ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். சிவாஜி கணேசன் அவர்களுக்கு செவாலியர் விருதை கொடுத்த நாடு எது? செவாலியர் விருது. பிரான்ஸ். பிரான்ஸ். ரைட் ஆன்சர். 12,900 ஐயா சிவாஜி ஐயா அதுக்கு கொடுத்திருக்காங்க. நான்காவது கேள்வி, தேசிய இளைஞர் தினம் எப்போது? தேசிய இளைஞர் தினம் எப்போ? வருடம் ஆரம்பத்திலேயே வரும். குழு கூட கொடுத்துறேன், ஜனவரி மாசத்துல வரும். இன்னொரு குழுக்கு தரேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வரும் அந்த டேட். இது விட ஜனவரி 1 சார் சொல்லுங்க. சொல்லு. ஜனவரி 12. ஓகே. ஐந்தாவது கேள்வி, விஞ்ஞானியா இருந்து ஜனாதிபதியான ஒரு அற்புதமான நபர் பேர் என்ன? அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்கள். ரைட் ஆன்சர். 14,800. சார் நீங்க வந்து என்னமோ நினைச்சேன், ஃபைட்டர்ஸ்ல இவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க. எல்லா மேட்டர்ஸ்லயும் ஜெனரல் நாலேஜ்லயும் பயங்கரமா இருக்கீங்க. மிக சிறப்பா பதில்களை சொல்லி கணேஷ் அவர்கள் இந்த ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 48,500. கலெக்ஷன் காமாட்சி கெட் 51,500 from கணேஷ் அவர்கள். $51,500 எங்களுக்கு தந்த பிறகு கணேஷ் அவர்களுடைய அக்கவுண்ட்ல 3,44,200. அடுத்ததாக மைக்கேல் ராஜ் அவர்களே ரெடியா இருக்கீங்களா? முதல் கேள்வி, கார்கில் நிதிக்கு அதிகப்படியான நிதி கொடுத்த மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழ்நாடு. ரைட் ஆன்சர். 16,100. கார்கில் நிதிக்கு வந்து அதிகமான நிதி தந்த வந்து நம்ம தமிழ்நாடு தான். இரண்டாவது கேள்வி மைக்கேல் ராஜ் அவர்களே, இந்தியாவின் மிக உயரமான கோடை சுற்றுலா தளம் எது? குல்மனாலி. இல்ல அதுல வந்து பர்கர் மாதிரி ஒரு பேர் இருக்கும் பினிஷிங்ல. நல்லா யோசிங்க சார். சொல்லிடவா? வந்துச்சா சைபர்? குல்பர்கா. ஓகே. மூன்றாவது கேள்வி உங்களுக்கு, திரைப்படத்தில் நடித்த ஓட்டப்பந்தய வீராங்கனி பேர் என்ன? அஸ்வினி நச்சப்பா. அஸ்வினி நச்சப்பா. ரைட் ஆன்சர். 18,600 வின் பண்ணிருக்கீங்க. நான்காவது கேள்வி உங்களுக்கு, தமிழகத்தின் முத்து நகர் எது? தூத்துக்குடி. தூத்துக்குடி. ரைட் ஆன்சர். 19,300 வின் பண்ணிருக்கீங்க. ஐந்தாவது கேள்வி, நீரில் வைத்து பாதுகாக்கப்படும் வேதியியல் பொருள் எது? நீரில் வைத்து பாதுகாக்கப்படும் வேதியியல் பொருள். பாஸ்பரஸ். கரெக்ட். பட் மஞ்சள் பாஸ்பரஸ் தான் ரைட் ஆன்சர். 6,300. மைக்கேல் ராஜ் அவர்கள் நீங்க இந்த ரவுண்ட்ல வின் பண்ண கேஷ் வந்து 60,300. Collection Kamachi get 39,700 from Michael Raj. 39,700 எங்களுக்கு தந்த பிறகு மைக்கேல் ராஜ் அவர்களுடைய அக்கவுண்ட்ல 3,51,200. Great.
அடுத்ததாக மகேஷ் அவர்கள். முதல் கேள்வி, உலகிலேயே படிக்காதவர்கள் அதிகம் உள்ள நாடு எது? இந்தியா. இந்தியா, ரைட் ஆன்சர். 16,400. இரண்டாவது கேள்வி, பாராளுமன்றத்துக்கு போகாத இந்திய பிரதமர் யார்? பாராளுமன்றத்துக்கு போகாத ஒரே பிரதமர். கடைசியில் அவர் பேர்ல சிங் வரும். சரண் சிங். சரண் சிங், ரைட் ஆன்சர். 800 வின் பண்ணிருக்கீங்க. மூன்றாவது கேள்வி மகேஷ் அவர்களே, உலகின் மிகச்சிறந்த தாங்கியான அர்ஜுன் எங்கு தயாரிப்பது? ஆவடி. உலகிலேவா சார்? உலகின் மிகச்சிறந்த தாங்கியான அர்ஜுன் எங்கு தயாரிப்பது? ஆவடி. ஆவடி, ரைட் ஆன்சர். சென்னை. 8,800. ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே, ஏன் டவுட் வந்தது நடுவுல? இல்ல வேர்ல்டுல அப்படின்னு. இல்ல, உலகிலேயே இங்கதான் தயாரிக்கிறது. சோ நான்காவது கேள்வி, அமைதி பள்ளத்தாக்கு எங்குள்ளது? கேரளா. கேரளா, ரைட் ஆன்சர். 18,600. ஐந்தாவது கேள்வி சார் மகேஷ், புத்தரின் முதன் மாணவர் யார்? மகாவீரர். இல்ல, நல்லா யோசனை பண்ணுங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் புத்தர். அந்த பேரு கேட்டா ஒரு ஹாப்பினஸ்க்கு மாறு பேர் அது. ஆனந்தர். ஆனந்தர், ரைட் ஆன்சர். மிக சிறப்பாக அந்த டாட்டான் பதில் சொன்னதுக்கு மகேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 45,800. நாங்க கேஷ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அனுபவம் சொல்லுங்க சார். நிறைய படம் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். என்னன்னா ஸ்டண்ட் மேனாக இருக்க சொல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது வேற. ஸோ இப்போ வந்து மாஸ்டரா ஆகும்போது அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸைட்டிங் மூட். ஆமாம் சார், ஆமாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இருக்கிறது பார்க்கும்போதே என்னை வந்து ஃபைட் மாஸ்டர்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. ஸோ ஒரு கம்பெனிஸில் வந்து போய் பேசும்போது கூட டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ ஃபைட் மாஸ்டர்னு நான் தான் வந்து ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அழகா இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல ஒரு டைரக்டர்ஸ் என்னை பார்க்காமே வாய்ப்பு கொடுத்தாங்க. 2 டைரக்டர்ஸ். ஒன்று செம்பட்டைன்னு ஒரு படம் பண்ணேன், கணேஷ் டைரக்டர், ஃபாசிலோட அசிஸ்டன்ட். இன்னொரு டைரக்டர் வந்து ஆர்டினரி படம் பண்ணேன், மலையாளத்தில் ஆர்டினரி. நல்ல ஹிட்டு, செம்ம ஹிட் அந்த படம். 2 பேருக்குமே இந்த நிகழ்ச்சி மூலமா நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மகேஷ் அவர்களே, 45,800 நீங்க வின் பண்ணீங்க. கலெக்ஷன் காமாட்சி கெட் 54,200 ஃப்ரம் மகேஷ் அக்கௌண்ட். $54,200 எங்களுக்கு தந்த பிறகு மகேஷ் அவர்களுடைய அக்கௌண்ட்ல 3,51,200. சார், என்ன ஆச்சரியம் பாருங்க, மைக்கேல் ராஜ் அவர்கள் 351,200, மகேஷ் அவர்களும் 351,200. கிரேட். கோயின்சிடென்ஸ் ரெகுலரா நடக்காது. கிரேட். அடுத்த ரவுண்ட்ல வந்து டெஃபினட்டா யார் வின்னர்னு தெரிஞ்சிடும். அடுத்த ரவுண்டு உள்ளே வெளியே 2 லட்சத்துக்கு விளையாட போறோம். 2 லட்சத்துக்கு விளையாட போறோம். அதாவது நீங்க வந்து இந்த சுற்றுல நிற்பீங்க, உங்க கையில 50,000க்கு மேல கேஷ் கொடுப்போம். 15 செகண்ட் டைம். 50,000 நீங்க வந்து 15 செகண்ட்ஸுக்குள்ள நீங்க எண்ணி பின்னாடி வர கடோத்கஜர் கையில கொடுத்துடணும். இல்லைன்னா அவர் தள்ளிடுவாரு. 50,000 கவுண்ட் பண்ணி அவர் கையில கொடுத்துட்டீங்கன்னா 2 லட்சம் கொடுப்பாரு. ஓகே, முதல்ல தவிசராஜ் அவர்கள் ப்ளீஸ் கம். Kamakshi, give 50,000 more cash. Okay, your time starts now. கிரேட். அதாவது நீங்க கணக்கு பண்றதுக்காக இங்க வரல, ஜம்ப் பண்றதுக்காக நீங்க மாதிரி இருந்தது. சூப்பர் ஜம்ப், கிரேட். டேக் யுவர் பிளேஸ். வாவ், தௌசராஜ் அவர்களே
ஃபென்டாஸ்டிக் ஜம்ப். அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா கடோத்கஜரை தள்ளாமலே நீங்க எப்படி விழுந்தீங்க? காரணம் என்ன? இல்ல சார், எனக்கு ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எண்ணிட்டே இருந்தேன். பயம் வேற ஒரு பக்கம். அவன் தள்ளி நான் எங்கெல்லாம் போறதை விட என் தொழிலை பயன்படுத்தி நான் சேஃபா விழுந்துக்கலாம். ஓ, அவர் தள்ளும் போது அது நிறைய இருக்கு சார் பணம், என்னால எழ முடியாது. நான் 2 கட்டு அனுப்பிச்ச கூட என்னால முடியல. கிட்ட வந்துகிட்டே இருக்கிறாரு, பயம் வேற ஒரு பக்கம். இல்ல, அது தொழில் மேல பக்தி தான் தெரிஞ்சது. அந்த பக்திக்காகவே கலெக்ஷன் காமாட்சி கலெக்ட் 2 lakhs from தவசராஜ் அவர்கள். 2 lakhs பண்ணிருக்க மாட்டேன் சார். எங்களுக்கு 2 லட்சம் தந்த பிறகு தவசராஜ் அவர்களுடைய அக்கவுண்ட்ல 1,62,200. அடுத்ததாக கணேஷ் அவர்களே, ப்ளீஸ் கம். காமாட்சி கிவ் கேஷ் more than 50,000. கணேஷ் அவர்களே, ரெடியா இருக்கீங்களா? Your time starts now. சார், இதுதான் ஜிம்னாஸ்டிக்ஸ் ரவுண்ட் ஆகி போச்சு. கணேஷ் அவர்களே, என்ன ஒரு பயங்கரமான ஜம்ப், சூப்பர். ஆனா நீங்களும் அதே மாதிரி பண்ணீங்க. தவசராஜ் அவர்கள் மாதிரியே ஒரு ஸ்டெப் பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்ததா? இல்ல, ஸ்டென்ட் தொழில்ன்றது எங்களுக்கு பொட்டப்படி தான் வர. ஆமா, பொறாம இருக்கக்கூடாது எங்களை பொறுத்த வரைக்கும். அவர் ஒன்று பண்ணா நாங்க ஒன்று பண்ணுவோம். அது மாதிரி ஒரு ஜாலி டைப் தான் எங்களுக்கு. குட் குட் குட். மிக சிறப்பாக அந்த ஜம்ப் பண்ணதுக்கு உங்ககிட்ட இருந்து நாங்க 2 லட்சம் கலெக்ட் பண்றோம். கலெக்ஷன் காமாட்சி டேக் 2 lakhs. $2 lakhs எங்களுக்கு தந்த பிறகு கணேஷ் அவர்களுடைய அக்கவுண்ட்ல 1,44,200. அடுத்ததாக மைக்கேல் ராஜ் அவர்களே, ப்ளீஸ் கம். காமாட்சி கிவ் கேஷ். ரெடியா இருக்கீங்களா சார்? Always ready. Your time starts now. Time out. இப்படி ஒரு ஜம்ப் நான் பார்த்ததே இல்லை சார். என்ன ஸ்லோ மோஷன்ல அவரே போய் தபால். சூப்பர் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், சூப்பர், வாவ். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அதாவது அவர் ஜஸ்ட் அப்படி டச் பண்ணாரு. அவர் வெயிட்டுக்காக இவர் விழுந்தாரா இல்லை இவரே வேணும்னு அப்படி போனாரா, அது என்ன நடந்தது தெரியல. அந்த ஸ்லோ மோஷன் ஃபேண்டாஸ்டிக்கா வந்தது, ஃபேண்டாஸ்டிக். அதுக்காகவே 2 லட்சம் நாங்க எடுக்கிறோம். காமாட்சி டேக் 2 lakhs. காசு வாங்கும்போது சிரிப்பு தான் காமாட்சிங்க. காசு வாங்கும்போது காமாட்சி சிரிப்பு தான். 2 லட்சம் எங்களுக்கு தந்த பிறகு மைக்கேல் ராஜ் அவர்களுடைய அக்கவுண்ட்ல 1,51,200. கிரேட். அடுத்ததாக மகேஷ் அவர்களே, ப்ளீஸ் கம். காமாட்சி கிவ் கேஷ். Time starts now.
அங்க போய் சூப்பர் மகேஷ், கிரேட் ஜாப். என்ன சின்சியர் நீங்க. அங்க போய் அப்படி கணக்கு பண்ணிட்டு இருக்க. கிரேட். வாட் ஏ ஜம்ப். எல்லாம் இங்க வந்து ஒரு ஜாலியா இருந்தது தெரிஞ்சது. ஸோ இது வந்து நீங்க காம்படேட்டிவாக விளையாடுறது புரிஞ்சது. ஸோ அந்த சந்தோஷத்துக்காகவே அங்கே விழுந்து நீங்கள் கவுண்ட் பண்ணுறது தான் ஒரு புதுசாக இருந்தது. அதுக்காகவே 2 lakhs நாங்கள் வாங்குறோம். கலெக்ஷன் காமாட்சி, கலெக்ட் 2 lakhs ஃப்ரம் மகேஷ். 2 lakhs எங்களுக்கு தந்த பிறகு மகேஷ் அவர்களுடைய அக்கௌண்ட்ல 1,51,200. சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து அட்டகாசம் நிகழ்ச்சியில டாப்பரா நிக்கிற தபசி ராஜ் அவர்கள் 1,62,200. ப்ளீஸ் கம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க கொடுங்க சார். நீங்க சும்மா விட்டுருவோமா? உங்க 2-3 ஸ்டெப்ஸ் நீங்க பண்ணி காட்டணும். இப்போ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம், காசு மேல காசு வந்த அட்டகாசம்.